பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சொற்களின் மிகுதியில் பாவம் இராமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆமேன், ஹல்லேலூயா. ரொம்ப நேர்த்தியான வார்த்தை. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஆமேன். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நிறைய பேசுகிறோம், நிறைய தேவையில்லாத சொற்கள் எல்லாம் பேசுகிறோம், தேவையற்ற மனிதர்கள்ட்ட பேசுகிறோம், தேவையில்லாத சம்பாஷணைகள் வருகிறது. தேவையில்லாத அதிகமான சொற்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக பாவம் இருக்கும் என்று இன்றைக்கு நமக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமானாய் இருப்பான். தேவ பிள்ளைங்க முடிந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளை சுருக்கமாக இருப்பது நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள். அதாவது வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 26 வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். பாருங்க, தேவையில்லாத வார்த்தை. கோல்காரன் எப்படிப்பட்ட வார்த்தைனா, நான் சும்மா பேசினேன், நான் விளையாட்டா பேசினேன், இந்த வார்த்தை நான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் நான் நினைச்சு பார்க்கல, சும்மா 2 வார்த்தை தான் பேசினேன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை, கோல்காரனுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கும். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த வீடுகளில் பெரிய காரியம் உண்டாகும், பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ கேட்கிறவருடைய உள்ளத்தில் அது தைக்கும், அது தேவையில்லாத காயத்தை உண்டாக்கும், தேவையில்லாத ரணங்களை உண்டாக்கும். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, விளையாட்டா பேசினேன்னு சொல்லிட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசும்பொழுது நீங்கள் நிதானமாய் இருக்க வேண்டும். புத்திமான நடக்கணும்னா விளையாட்டாய் பேசக்கூடாது, நிதானமாய் பேச வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். யோபு 42:8 நீங்கள் நிதானமாய் பேச வேண்டும். யோபுடைய நண்பர்கள் யோபு பற்றி பேசும்போது நிதானமாக பேசல, கர்த்தரை பற்றி பேசும்போது நிதானமாக பேசல. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் இல்லை. நிதானம் இல்லாததுனால தான் நாம் என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன செய்ய போகிறோம், அப்படி எல்லா காரியத்தையும் ஒரு புரிதலோடு பேசணும். ஸோ தேவையில்லாத இந்த உலகத்தார் பேசுவது போல தேவையற்ற வார்த்தைகளை அதிகமாய் பேசாதீங்க. நீங்க பேசுகிற வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் இருக்கிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறார். நீங்கள் பேசினா ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், நீங்க பேசினா உங்க குடும்பம் கட்டப்படணும், நீங்க பேசினா பெரிய எழுப்புதல் இந்த தேசத்துல வரணும், நீங்க பேசினா உங்க வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு மாணவிகளையும் உருவாக்குறதா இருக்கணும். நாம பேசும்போது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் புதிய பாதைக்கு நேரம் நம்ம நடத்தணும். அப்போ நிறைய வார்த்தைகள் பேசினா, இப்போ தேவையில்லாத வார்த்தைகள் பேசினா இது எல்லாமே போயிருமே. அதை தான் தேவன் ஆதங்கத்தோடு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிற வார்த்தை கவனமாக இருக்கட்டும். அதிகமான வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நீங்கள் பாவத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பவுல் விதமாய் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். பிரயோஜனத்தோடு பேசுங்க, நன்மையாக பேசுங்க. கேட்குறவங்க, நான் இப்போ சொல்லின ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளுமே நீங்கள் கோடிட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாய் புரியும். நாம் பேசுகிற பேச்சு எல்லாரையும் கட்டி எழுப்பணும். ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படணும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஸோ ஒரு பெரிய காரியங்களை உருவாக்க தான் நம்முடைய வார்த்தைகள் இருக்கணுமே தவிர நிர்மூலமாக்குவதற்காக அல்ல. உழன்ற கட்டவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? ஸோ இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு பேசுகிற வார்த்தையை அறிவோடு பேசணும், ஞானத்தோடு பேசணும். சும்மா பேசினேன், விளையாட்டா பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விளையாட்டாய் பேசுகிறது மற்றவங்களை குத்தும் என்ற ஒரு ஞானமே இல்லைன்னா கண்டிப்பாக முட்டாளாக தான் இருக்க முடியும். விளையாட்டா பேசினேன்னு ஒரு விசுவாசி வாயிலிருந்து வார்த்தை வரவே கூடாது. ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் பேச வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆகையால தேவ வார்த்தைகளை நம்ம கவனத்தோடு பேசணும், கவனத்தோடு செயல்படணும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆகையால தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு, புத்தீனமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, விளையாட்டாய் பேசினேன் என்ற வார்த்தை சொல்லாதபடிக்கு ஞானமாய் பேசி குடும்பத்தை கட்டுங்க, வேலை ஸ்தலத்தை கட்டுங்க, ஊழியத்தை கட்டுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட பிரசங்கத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே இன்றைய தினத்திலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாவமான வார்த்தைகள் பேசாதபடி, தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடி நிதானமாய் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்த வார்த்தைகளை பேசி கட்டி எழுப்ப கிருபத்தாங்க. வியாதி விக்கனங்கள் பலவீனங்கள் இந்த வேளையில் யாருக்காகிலும் இருக்குன்னா எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.